நம்ம தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் உடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் எலெக்ஷன் வரனால இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா எல்லார் காட்டிலையும் மழைன்னு தான் சொல்லணும். நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பணம் எல்லாம் வந்து டெபாசிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு தடவை இல்ல 2 தடவை ஆல்ரெடி வந்து டெபாசிட் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 அறிவிப்புகள் வந்து வந்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎம்கே இருந்து ஆரம்பிச்சிடலாம். அவங்க கொடுத்துட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்டும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டிஎம்கே ஏற்கனவே என்ன பண்ணாங்க, பொங்கல் பரிசு சொல்லிட்டு கொடுத்தாங்க 3000 ரூபாய். அதே மாசம் வந்து மகளிர் உதவி தொகையும் சேர்த்து 4000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாசம் வந்து என்ன பண்ணாங்க, முன் பணம்னு சொல்லிட்டு 3000 ரூபாயும் கோடை விடுமுறை பணம்னு சொல்லிட்டு 2000 ரூபாயும் கொடுத்தாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாசத்துல மட்டும் 9000 ரூபாய் வந்து நமக்கு வந்து சேர்ந்திருக்கு. அதுலயும் வந்து பெண்கள் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடியவங்களுக்கு எல்லாருமே யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்தாங்களோ அவங்களுக்கும், அதுக்கப்புறம் அந்த முகாம்ல வந்து சேர்க்கப்பட்டவங்களுக்கும் கிடைச்சிச்சு. முகாமே வந்து பாத்தீங்கன்னா 2 தடவை நடந்துச்சு. முதல் முகாம் 2வது முகாம்னு சொல்லிட்டு அந்த 2 முகாம்லயும் வந்து யாருக்கெல்லாம் வந்து செலக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 1,31,00,000 பேத்துக்கு 9000 ரூபாய் வந்து சேர்ந்துருச்சு. இப்ப வந்து அதுல வராதவங்களுக்கு என்ன பண்ணணும், புதுசா அப்ளை பண்றவங்க என்ன பண்ணணும் நான் அப்புறமா சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா பிஜேபி வந்து இவங்க 9000 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து பார்த்தா எலெக்ஷன் சமயத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா போயிடும். அதனால நாம என்ன பண்ணணும், நாமளும் எச்சா கொடுக்கணும்னு சொல்லிட்டு 9000 ரூபாய்க்கும் அதிகமாக 12000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி முடிவு பண்ணிருக்காங்க. இதுவும் எப்படின்னா இப்படி பேங்க்ல வந்து டெபாசிட்டா போடுவாங்க அந்த மாதிரி. ஆனா வந்து இது எப்படி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து மகளிர் உரிமை தொகை அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்களும் ஏதோ ஒரு காரியத்துக்குள்ளதான் கொடுக்க முடியும். சும்மா வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாம கொடுக்க மாட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் எப்படி மகளிர் உரிமை தொகையோ, எப்படி கோடை விடுமுறை தொகையோ அந்த மாதிரி பிஜேபி என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த ஸ்கீம்ஸ்ல இருந்து என்ன பண்ணலாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. திருச்சியில வந்து ஒரு மீட்டிங் நடந்த போது அதுல வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் வந்தாங்க. அங்கிருந்த அமைச்சர்கள்லாம் இதை வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. சஜஸ்ட் பண்ணணும் அவரும் சரின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எதுல எல்லாம் வந்து கொடுக்கலாம்னு பாக்குறாங்க. பிஎம் கிசான் ஸ்கீம் இருக்கு, அதுல கொடுக்கலாம். அதே மாதிரி உரை மானியம் ஸ்கீம் இருக்கு, அதுல கொடுக்கலாம். அதே மாதிரி கேஸ் மானியம் ஸ்கீம் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கம்பைன் பண்ணி ஒரு 12000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப முடிவு பண்ணிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வரும்போது அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா அதுக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு போர் பிரச்சனைனால வந்து ஒரு சில சிக்கல்கள் வந்துட்டு இருக்கு. இதனால இது வந்து தடைப்படுமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதாவது இந்த பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இது வந்து சொல்லிட்டாங்க ஒரு 12000 ரூபாய் நம்ம போடலாம், அது இப்படி எல்லாம் போடலாம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆதார் கார்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தான் வந்து கிடைக்கும். அதனால ரொம்ப முக்கியமா ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சொல்லுவாங்க அந்த கார்டுல வந்து வெள்ளைக்கார்டு அரிசி கார்டு அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அந்த சமயத்துல அந்த அறிவிப்பை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, வருமானத்தை வச்சு கணக்கு சொல்லியிருக்கலாம், இல்ல ஏதாவது ஸ்கீம் வச்சு வந்து சொல்லுவாங்க. அப்ப நம்ம அதை வச்சு வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். ஒரு பக்கம் இப்படி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிமுக வந்து சொல்லியிருக்காங்க. அதிமுக வந்து ஆட்சியில இல்லைங்கிறதுனால அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு செய்வதாக வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 10000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, இந்த கருணை தொகைன்னு போடுறாங்க. 10000 ரூபாய் கருணை தொகை அப்படிங்கிறது ஒரு தடவை எல்லாருக்குமே வந்து போடுறாங்க பெண்களுக்கு. அது முக்கியமா இந்த மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்களா அவங்களுக்கு வந்து 10000 ரூபாய் அப்படியே போடப்படுறாங்க. அதாவது அந்த மாசமெல்லாம் வந்து கணக்கும் இல்ல, பொதுவா ஒரு தடவை வந்து 10000 ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அதை வந்து எதுக்கு வேணா பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல வந்து இந்த 10000 ரூபாய் வந்து எல்லா பெண்களுக்கும் போடுங்கன்னு வேற கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து மறுபரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பெண்களுக்கோ இல்ல வந்து மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்களுக்கோ 10000 ரூபாய் வந்து ஒன் டைம் டெபாசிட்டா வந்து போட போறாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாசம் வந்து 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க மகளிர் உரிமை தொகை. திமுகவுமே சொல்லிட்டாங்க அடுத்த ஆட்சியில 2000 ரூபாய் கிடைக்க போகுதுன்ட்டு. அப்ப எல்லாருமே 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க மகளிர் உரிமை தொகைக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அவங்க வச்சிருக்காங்க. வீட்டு பட்டாமனை கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்யாணத்துக்கு அந்த தாலி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து தங்கம் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஆட்சிக்கு வரும்போது அவங்க செய்வாங்க, அதை நம்ம பாத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கருணை மனுன்னு சொல்லிட்டு 10000 ரூபாய் வந்து மகளிருக்காக வந்து அறிவிச்சிருக்காங்க. முன்பணமாக வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சாதான் வரும். இப்படி ஒண்ணு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துல வரணுங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். அதே சமயத்துல நான் வந்து இன்னும் மகளிர் உரிமை தொகையை வாங்கல, என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இதுவரை மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளையே பண்ணாதவங்க இப்ப அப்ளை பண்ண முடியாது. எப்ப அப்ளை பண்ணணும்னா எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ணும். இதுவரை அப்ளை பண்ணி முதல் தடவை ரிஜெக்ட் பண்ணவங்க ஒன்னும் பண்ணாதீங்க. நீங்களும் புதுசா தான் அப்ளை பண்ணணும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு. 2வது தடவை அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணவங்க மட்டும் என்ன பண்ணலாம், அப்பீல் பண்ணலாம். அப்பீல்னா என்னன்னா மறுபரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், வந்து அவங்களுக்கு மெயில் அனுப்பலாம். அது வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைன்னு போட்டீங்கன்னாவே அங்கேயே வந்து மேல்முறையீடுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் கூகுள்ல.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்குள்ள போய் முதல் ஆப்ஷனான மேல்முறையீடு கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணீங்கன்னா 2வது தடவை போட்டவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து நீங்க எலிஜிபிளா இருந்தா கண்டிப்பா கிடைச்சிரும். இப்படி வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கொள்ளலாம். மத்தபடி புதுசா வாங்குறது எலெக்ஷன் முடிஞ்சுதான் வாங்கணும். எல்லாத்துக்கும் மேல இப்ப நீங்க வாங்கினாலும் இதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. ஏன்னா இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. இந்த ஒரு 10 நாளுக்குள்ளேயே முடிச்சுட்டாங்க. இனி பாத்தீங்கன்னா அடுத்த 3 மாசத்துக்கு மகளிர் உரிமை தொகையும் வராது. இனி எலெக்ஷன் முடிகிற வரை எதுவுமே வரப்போறது இல்ல. அதனால இப்ப வந்து பண்ணி வச்சாலும் உங்களுக்கு எந்த ஒரு வரவும் இருக்க போறதுல, எலெக்ஷன் முடிச்சுதான் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படிங்கும்போது நீங்க அப்பவே வந்து என்ன பண்ணிக்கலாம், இதையெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். அதை பத்தி அப்டேட் வரும்போது நம்ம தொடர்ச்சியா போடுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.